அம்மா இங்கே ரவுண்ட் அடிச்சுக்கலாமா? இங்கே உள்ளார் செடி இருக்குதுமாம்மா. நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன். சரி, அப்படியே ரோஸ் செடி பார்த்துட்டே போகலாமா? போயிட்டே இருக்குது. கரும்புலாம் இருக்க மாட்டேங்குது மாமா. ஏமாம்மா கரும்புலாம் இருக்கு மாமா. அந்த பக்கம் வழியில மாமா. உள்ளார பார்க்கலாமா? ஆமாம், அப்புறம் அந்த பக்கம் போனாரு. அவங்களே தேடிக்கிட்டே போயிட்டு வரணும். இத்தனை ஸ்ட்ராபெரி தானே? அங்கே ஸ்ட்ராபெரியா? என்ன செடி அது? பிரம்ம கமலம்னா சிவனோட செடியா? வாய்ப்பே இல்லை. சின்னசாக இருக்கும் போதே எப்படிப்பா முளைக்கும்? இதா அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரம்பா. நான் வர வீடியோ எடுக்கவே இல்லை. வந்ததெல்லாம் வேஸ்டாக போச்சு. என்ன செடியாக இருக்கும் இது? என்னப்பா? பப்பாளி அத்திக்குளமா? மாமா அவர் பின்னாடி போனார். மாதுளம்பழமா இது? இது என்ன பழம் தெரியலையே. ட்ராகன் ஃப்ரூட் அந்த இருக்குது. குட்டி பழம். அப்படிங்கப்பா, என்ன செடி? வளவள செடி. குறுக்கு சாந்தில் பூந்து பூந்து போக வேண்டியதாக இருக்குது. அது ஆப்பிள் பெரி ரெட். எங்கெல்லாம் இப்படிக்கா போய் பார்ப்போம். இப்படிக்கா என்ன செடி இருக்கு? வழியே இல்லையா? இப்படிக்கா எங்கே போனார் டாடி? ஐயோ, தொலைஞ்சு போயிட்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தொலைஞ்சு போயிட்டேன்.
நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் கேபிஎஸ் நர்சரி. இதில் எல்லா வகையான செடியும் இருக்குது. சரியா? மறக்காமல் வந்துடுங்க. செடி இருக்குதுன்னா நான் பார்த்துக்கங்க. ஒன்று ஒன்றா காட்டுறதுக்கு நேரம் இல்லை. டாடி இங்கே இருக்கிறாரு. அப்பா நம்ம ஒவ்வொன்றா சும்மா போர் அடிச்சுக்கிட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்டு வர நேரம் வீடியோ எடுத்துருக்கலாம். சும்மாவே வந்துட்டேன். இப்போ எடுக்கிறப்பா இது என்ன கீழே போர்டு? அது என்ன போட்டிருக்குது? இல்லாமா உங்களுக்கு புரியாத மாதிரி லாங்குவேஜில் இருக்குது. லைமா எலுமிச்சை செடியாப்பா? நார்மல் செடி. செரியா? லைம்னா எலுமிச்சைன்னு தெரியும். செடி எலுமிச்சை செடியா? என்னப்பா வித்தியாசமான செடியாக இருக்குது. இது என்னது? பப்பாளி பழமா? பப்பாளியாது? இது பிளாக் சப்போட்டா. என்னது அது பேர் பண்ண வேல்வெட் ஆப்பிள். வேலைவெட்டி ஆப்பிள் வேலைவெட்டி ஆப்பிள் அப்பா. வேலைவெட்டி ஆப்பிள் பாருப்பா. வேலைவெட்டி ஆப்பிள் வேலைவெட்டி ஆப்பிள். வெல்வெட் ஆப்பிளா? பெருசு பெருசா இருக்குது. ஆப்பிள் மரம் அந்த ரோவில் போயிட்டு பார்த்துடலாமா? அந்த ரோவில் ஒழுங்காக பார்க்க மட்டுமா? ஒழுங்காக பார்க்கணும்.